Hello aspiring leaders. உங்க மலர் from Score Clever. Welcome to our daily editorial podcast. இன்னைக்கு October 29, 2025 ஓட The Hindu editorials லைன் பை லைனா இங்கிலீஷ்ல படிச்சு அதை சிம்பிளா தமிழ்ல எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நோட். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF உங்களுக்காக ஃப்ரீயா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை மறுபடியும் ஒரு தடவை படிங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாவே படிங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா அடுத்த 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பாப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில் ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷன். இதோட அர்த்தம் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு. ஆன் இந்தியாஸ் ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் சைக்ளோன்ஸ். இந்தியாவோட கிழக்கு கடற்கரை மற்றும் அங்க வர புயல்களை பத்தி. இந்தியாஸ் ஈஸ்ட் கோஸ்ட் இன்வேரியபிளி பேர்ஸ் த பிரண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ். இந்தியாவோட கிழக்கு கடற்கரை தான் தவிர்க்க முடியாம எப்பவுமே புயல்களோட பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. பேர்ஸ் த பிரண்ட்னா அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஹிஸ்டாரிக்கலி அக்டோபர் அண்ட் நவம்பர் மார்க் த பீரியட். வரலாற்று பிரகாரம் பார்த்தா அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசங்கள் தான் அந்த காலகட்டம். வென் த பே ஆஃப் பெங்கால் த்ரோஸ் அப் டெவாஸ்டேட்டிங் சைக்ளோன்ஸ். எப்போ வங்காள விரிகுடா சகரத்துல இருந்து பெரிய அளவில் அழிவை உண்டு பண்ற புயல்கள் உருவாகுமோ அந்த காலம். த்ரோஸ் அப்னா இங்க உருவாக்குதுன்னு அர்த்தம். ஆஃப் த 12 such cyclones during the 18th century CE to 20th century CE, 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உருவான இப்படிப்பட்ட 12 புயல்கள்ல 9 were recorded in these months. 9 புயல்கள் இந்த 2 மாசங்கள்ல தான் பதிவாயிருக்கு. பாத்துக்கோங்களேன், அக்டோபர் நவம்பர் வந்தாலே ஈஸ்ட் கோஸ்ட் மக்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடும். They include the severe cyclone which made landfall near Nizampatnam, Andhra Pradesh on November 19, 1977. அதுல நவம்பர் 19, 1977ல ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற நிசாம்பட்னம் பக்கத்துல கரையை கடந்த ஒரு கொடுமையான புயலும் அடங்கும். And the super cyclone which crossed the Odisha coast near Paradip on October 29, 1999. மற்றும் அக்டோபர் 29, 1999ல ஒடிஷா கடற்கரையில பாரதீப் பக்கத்துல கரையை கடந்த ஒரு சூப்பர் சைக்ளோனும் சேர்த்தது. The human toll in both the disasters was about 10,000 each. 2 பேரலிலும் உயிரிழந்த மனிதர்களின் எண்ணிக்கை தோராயமா 10,000 பேர் ஒவ்வொன்றிலையும். According to an India Meteorological Department publication in 2021. இது 2021ல இந்தியா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட ஒரு பப்ளிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. Memories of such events get rekindled whenever a cyclonic storm develops in the Bay of Bengal. இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் நினைவுகள் வங்காள விரிகுடாவில் எப்பவெல்லாம் ஒரு புயல் சின்னம் உருவாகுதோ அப்பவெல்லாம் மீண்டும் தூண்டிவிடப்படுகின்றன. An example being cyclone Montha. இதற்கு ஒரு உதாரணம் தான் மோந்தா புயல், which began to intensify into a severe cyclonic storm on October 27 to 28, 2025. இந்த புயல் அக்டோபர் 27 மற்றும் 28, 2025ல ஒரு ஆபத்தான புயலாக பலமடைய ஆரம்பிச்சிருக்கு. Though not as strong as the ones in 1977 and 1999, ஆனாலும் இது 1977 மற்றும் 1999ல வந்த புயல்கள் அளவுக்கு பலமானது இல்ல. This does not provide much comfort to the authorities in the 3 coastal states including Odisha. ஆனாலும் இது ஒடிஷா சேர்ந்த 3 கடற்கரை மாநிலங்களோட அதிகாரிகளுக்கு பெரிய ஆறுதலை ஒன்னும் கொடுக்கல. புயல்னா புயல் தானே, அது என்ன சின்ன புயல் பெரிய புயல். Parts of north coastal Andhra Pradesh, especially Visakhapatnam, Anakapalli and Srikakulam districts, வட கடற்கரை ஆந்திர பிரதேஷோட சில பகுதிகள், குறிப்பா விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி மற்றும் ஸ்ரீகாகுளம் மாவட்டங்கள், and also Ganjam and Gajapati of Odisha have received significant rainfall. அது மட்டும் இல்லாம ஒடிஷாவில் உள்ள கஞ்சம் மற்றும் கஜபதி மாவட்டங்களும் கனமான மழையை பெற்றிருக்கின்றன. In Andhra's Kakinada and Konaseema regions, nearly 10,000 people were evacuated. ஆந்திராவோட காக்கிநாடா மற்றும் கொனசேமா பகுதிகளில் கிட்டத்தட்ட 10,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். The Odisha government made arrangements for the evacuation of people from vulnerable places. ஒடிஷா அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்ற ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு. Amid inclement weather in several southern districts where there was a red alert.
ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த பல தென் மாவட்டங்கள்ல மோசமான வானிலைக்கு நடுவில நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டீம்ஸ் were also deployed. தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. Over the years, the preparedness of the union and state governments has improved to an extent. ஆண்டுகள் போக போக மத்திய மற்றும் மாநில அரசுகளோட தயார் நிலை ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. Where the prospect of thousands dying in cyclones has become a thing of the past. அந்த அளவுக்குன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் புயலில் இறக்கும் வாய்ப்பு ஒரு கடந்த கால விஷயமா ஆகிடுச்சு. இஃப் த லாஸ்ட் 20 odd years are an indication. கடந்த 20 வருஷங்களை வச்சு பார்த்தா இது தெரியும். இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே இல்லையா? However, there is still damage to public and private properties. இருந்தாலும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் இன்னும் ஏற்படுத்ததா செய்யுது. Affecting the livelihood opportunities of the underprivileged sections in particular. குறிப்பா அடித்தட்டு மக்களோட வாழ்வாதார வாய்ப்புகளை இது பாதிக்குது. Likewise, milk and draught animals and poultry are severely impacted. அதேபோல பால் கறக்கும் மாடு, உழவு மாடு மற்றும் கோழிகள் கூட பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றன. When Cyclone Gaja struck the Tamil Nadu coast near Vedaranyam in November 2018, நவம்பர் 2018ல தமிழ்நாடு கடற்கரையில வேதராணியம் பக்கத்துல கஜா புயல் தாக்கிய போது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தஞ்சாவூர் saw large scale losses of cattle and poultry. நாகப்பட்டினம் மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டமும் பெரிய அளவில் கால்நடை மற்றும் கோழி இழப்பை ஏற்பட்டுச்சு. Several coastal states have been taking measures, structural and non-structural, to mitigate the effect of cyclones. பல கடற்கரை மாநிலங்கள் புயலோட தாக்கத்தை குறைக்க கட்டமைப்பு சார்ந்த மற்றும் கட்டமைப்பு சாரா நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. Notwithstanding improvements to their knowledge and skills, அவர்களோட அறிவு மற்றும் திறன்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும், the authorities in Andhra Pradesh and Odisha will have to demonstrate in action all that they have learned so far, while undertaking relief and rehabilitation measures. நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை செய்யும்போது இவங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் செயல்ல காட்டியாகணும். The political leadership should not lag behind. அரசியல் தலைமையும் பின்தங்கக்கூடாது. And must ensure that all affected people are safeguarded and treated in an impartial way. மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள் மற்றும் பச்சபாடமின்றி நடத்தப்படுகிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சிடுச்சு. அடுத்த எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட் சூப்பர் யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான vocabularies, idioms and phrases, phrasal verbs எல்லாம் ஈஸியா மெமரைஸ் பண்ண நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதுல யூஸ் பண்ணியிருக்க யூனிக் லேர்னிங் டெக்னிக் நீங்க ஒரு தடவை படிச்சாலே போதும், மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நியூ பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ்க்கு உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் எடிட்டோரியல். சைக்ளோன்ஸை விட்டுட்டு இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு போகலாம். டைட்டில் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தவறவிடப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ஆன் இந்தியா அண்ட் ஆசியான் சம்மிட் இன் மலேசியா. இந்தியா மற்றும் மலேசியால நடந்த ஆசியான் மாநாடு பற்றி. India could have made better use of the ASEAN Summit. இந்தியா இந்த ஆசியான் மாநாட்டை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம். என்னாச்சுன்னு பாப்போம். Since 1995, when India became a dialogue partner of the Association of Southeast Asian Nations, ASEAN, 1995ல இந்தியா ஆசியான் கூட்டமைப்பின் ஒரு உரையாடல் கூட்டாளியான அப்போருந்து, and 2002, when it was upgraded to summit level, மற்றும் 2002ல அது உச்சி மாநாடு அளவுக்கு உயர்த்தப்பட்டது. The annual ASEAN Summit has been an opportunity for India to reconnect with a region with historical linkages. அந்த காலத்துல இருந்து வருடாந்திர ஆசியான் மாநாடு வரலாற்று தொடர்புகள் கொண்ட ஒரு பகுதியுடன் மீண்டும் இணைவதற்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. And now increasing geopolitical importance, மற்றும் இப்போது அதிகரித்து வரும் புவி அரசியல் முக்கியத்துவத்தையும் இது காட்டுது. In addition to the ASEAN and ASEAN India summits, ASEAN மற்றும் ASEAN India மாநாடுகளோட சேர்த்து the annual East Asia Summit, வருடாந்திர கிழக்கு ஆசியா மாநாடே, including the US, China, Russia, Australia, New Zealand, Japan, South Korea, India and the ASEAN countries, இதுல US, China, Russia, Australia, New Zealand, Japan, South Korea, India மற்றும் ஆசியான் நாடுகள் அடங்கும், is a chance for the Indian leadership to interact with the most powerful countries on Indo-Pacific issues.
இந்த மாநாடு இந்தோ பசிபிக் விஷயங்கள் குறித்து மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளுடன் உரையாட இந்தியன் தலைமைக்கு ஒரு சந்தர்ப்பமாகும். The rebirth of the Australia-India-Japan-US Quad, for example, took place in 2017. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யுஎஸ் சேர்ந்த குவாட் கூட்டமைப்பின் மறுபிறவி 2017 நடந்துச்சு. ஆஃப்டர் a decade-long hiatus on the sidelines of the ASEAN Summit. 10 வருஷ இடைவெளிக்குப் பிறகு ஆசியான் மாநாட்டின் ஒரு பக்கத்தில்தான் இது நடந்துச்சு. Underlining this importance in his virtual speech at the ASEAN-India Summit in Kuala Lumpur on Sunday, October 26, 2025, இந்த முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் அவரோட காணொளி உரையில் குவாலலம்பூர்ல நடந்த ஆசியான் இந்தியா மாநாட்டில் சண்டே அக்டோபர் 26 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கால் தி 21st century த செஞ்சுரி ஆஃப் இந்தியா அண்ட் ஆசியான். பிரதமர் நரேந்திர மோடி 21ஆம் நூற்றாண்டை இந்தியா மற்றும் ஆசியானின் நூற்றாண்டு என்று அழைத்தார். And committed to India's support to ASEAN's unity, ASEAN centrality, and the ASEAN outlook on the Indo-Pacific. மேலும் ஆசியானின் ஒற்றுமை, ஆசியானின் மையத்தன்மை மற்றும் இந்தோ-பசிபிக் மீதான ஆசியானின் பார்வை ஆகியவற்றுக்கு இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்தினார். He also announced that 2026 would be the year of ASEAN-India Maritime Cooperation. அவர் 2026ஆம் ஆண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக இருக்கும் என்றும் அறிவித்தார். With the focus on humanitarian assistance and disaster response, maritime security and the region's blue economy. இதில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் எதிர்ப்பு, கடல் பாதுகாப்பு மற்றும் அப்பகுதியின் நீல பொருளாதாரம் ஆகியவை முக்கிய கவனத்தில் இருக்கும். The summit, External Affairs Minister S. Jayashankar represented India. இந்த மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் S. Jayashankar தான் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்தினர். Came at a time of increased geopolitical turbulence. அதிகரித்த புவி அரசியல் குழப்பங்கள் நிறைய இருக்கிற ஒரு நேரத்துல இது நடந்திருக்கு. இன்க்ளூடிங் எக்கனாமிக் டர்மாயில் அன்லீஷ்ட் பை தி யூஎஸ்இஸ் டாரிஃப் பாலிசி, இதுல யூஎஸோட வரி கொள்கையினால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்கள், சைனாஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆன் க்ரூஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேரிடைம் டென்ஷன்ஸ், சைனாவோட முக்கியமான ஏற்றுமதிகள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் கடல்சார் பதட்டங்கள் எல்லாம் அடங்கும். அட் தி ஈஸ்ட் ஏஷியா சம்மிட், மிஸ்டர் ஜெய்சங்கர் கால் த டைம்ஸ் காம்ப்ளிகேட்டட். கிழக்கு ஆசியா மாநாட்டில் திரு ஜெய்சங்கர் இப்போதைய காலத்தை சிக்கலானது என்று சொன்னார். Taking aim at the US for constraining energy trade with Russia and applying its principles selectively. ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தன் கொள்கைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவை சாடிவார். and China for supply chain reliability and market access issues. மற்றும் சீனாவை அவர்களோட சப்ளை செயின் நம்பகத்தன்மை மற்றும் சந்தை அணுகல் பிரச்சனைகளுக்காக விமர்சித்தார். India and ASEAN also committed to finalizing the review of the ASEAN-India Trade in Goods Agreement. இந்தியா மற்றும் ஆசியான் இந்தியா பொருட்கள் வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வை விரைவில் முடிக்க உறுதி பூண்டுள்ளனர். The strong statements and commitment to cooperation did not however sufficiently cover for Mr. Modi's absence from the summit. இவ்வளவு பலமான அறிக்கைகளும் ஒத்துழைப்புக்கு உறுதியளித்ததும் ஆனால் மாநாட்டில் திரு மோடி கலந்து கொள்ளாத குறையை சரியாக மறைக்கவில்லை. He was absent in 2022 also. அவர் 2022லும் வரல. A pattern is emerging. Malaysian Prime Minister Anwar Ibrahim said Modi had expressed his inability to attend due to festivities in India. மலேசியன் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சொன்னார், இந்தியால பண்டிகை காரணமாக வர முடியவில்லை என்று திரு மோடி சொன்னார்னு. But the explanation was unconvincing as the ASEAN engagement had been planned months in advance. ஆனால் அந்த விளக்கம் நம்பும்படியாக இல்லை. ஏனெனில் ஆசியான் நிகழ்வு பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது. While some pointed to Mr. Modi's campaign schedule for the Bihar Assembly polls, சிலர் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான திரு மோடியின் பிரச்சார அட்டவணை காரணமாக சொன்னாங்க. Others cited US President Donald Trump's presence and India-US trade deal tensions as a possible reason for his staying away. மற்றும் சிலர் US President Donald Trump அங்க இருந்ததும் இந்தியா-US வர்த்தக ஒப்பந்த பதட்டங்களும் அவர் வராததற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சிலர். A few even suggested a lingering strain in India-Malaysia relationship over Malaysia's diplomatic support to Pakistan during Operation Sindoor. சில பேர் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு மலேசியா தன் ராஜதந்திர ஆதரவை கொடுத்ததால இந்தியா-மலேசியா உறவில் நீண்டு வரும் ஒரு பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம் என்று சொன்னாங்க. And a visit by the Pakistani Prime Minister to Kuala Lumpur earlier this month. மற்றும் இந்த மாதம் முன்னாடி பாகிஸ்தானி பிரதமர் குவாலலம்பூருக்கு வந்ததையும் சொன்னாங்க. பாத்தீங்களா, ஒரு லீடர் வரலனா எத்தனை ரீசன் சொல்றாங்கன்னு.
மிஸ்டர் மோடி மே ஹாவ் ஹேட் இன்டர்நேஷனல் டொமெஸ்டிக் ஆர் பைலாட்ரல் ரீசன்ஸ். திரு மோடிக்கு சர்வதேச உள்நாட்டு அல்லது இருதரப்பு காரணங்கள் இருந்திருக்கலாம். பட் த நோ ஷோ வாஸ் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அவர் வராதது ஒரு தவறவிடப்பட்ட சந்தர்ப்பம். எஸ்பெஷலி வென் அதர் குளோபல் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் த US அண்ட் சைனா டெமான்ஸ்ட்ரேட்டட் their commitment to regional stability by simply being there. குறிப்பாக US மற்றும் சீனா போன்ற மற்ற உலக நாயகர்கள் அங்கு இருந்ததன் மூலம் பிராந்திய நிலைப்புத்தன்மைக்கு தங்களுடைய உறுதிப்பட்டை வெளிப்படுத்திய நேரத்தில் இது நடந்திருக்கு. அண்ட் that wraps up our second editorial for today. ரெண்டுமே ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு இல்லையா? ஓகே கைஸ், இன்னைக்கு பாட்காஸ்டோட முடிவுக்கு வரும். பட் வெயிட், த டே isn't over yet. உங்கள் vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண ஒரு சூப்பர் ஃபன் வாய்ப்பு காத்திருக்கு. டெய்லி நைட் 7 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனலில் எடிட்டோரியல் vocab லீக்னு ஒரு குவிஸ் நடக்குது. இது இந்தியன் பிரீமியர் லீக் ஃபார் எடிட்டோரியல் vocabulary மாதிரி. இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையாக இருக்கும். இந்த லீக்ல ஜாயின் பண்ணி உங்கள் vocab பவரை காட்டுங்க. சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். திஸ் இஸ் யோர் ஃப்ரெண்ட் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திக்கலாம். ஸ்டே கிளவர், ஸ்டே கியூரியஸ்.